அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஜூலை 30 அன்னைக்கு ரஷ்யாவுடைய கம்சட்கா அப்படிங்கக்கூடிய பகுதியில் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஸோ இந்த நிலநடுக்கத்துடைய அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா ரிக்டர் அளவில் 8.8 பதிவாகி இருந்தது. ஸோ இது ரஷ்யாவுடைய கம்சட்கா, ரஷ்யாவுடைய கிழக்கு பகுதியில் கிட்டத்தட்ட பசிபிக் ஓஷன் ரீஜியனில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஸோ நம்ம முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். நிலநடுக்கம் அப்படிங்கிறது பொதுவாக எந்த இடத்துல அதிகமாக ஏற்படும் அப்படின்னு பார்த்தோன்னா 2 கண்டத்தட்டுகள் சேரக்கூடிய இடங்களில் இந்த நிலநடுக்கங்கள் அப்படிங்கிறது பொதுவாக உருவாகும். நம்ம இருக்கக்கூடிய இந்த நிலப்பகுதி அப்படிங்கிறது நம்ம நினச்சிக்கிட்டு இது ஒரு ஸ்டேபிளான லேண்ட் சர்ஃபேஸ் அப்படின்ட்டு. ஆனால் இது ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது. இது காரணம் பூமி ஆழத்தின் அடிப்படையில் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. க்ரஸ்ட் அப்படின்னும் மேண்டல் அண்ட் கோர் அப்படின்ட்டு பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் க்ரஸ்ட் அப்படிங்கிறது தான் எல்லா நிலப்பகுதிகள், எல்லா கண்டங்கள், ஓஷன்ஸ் எல்லாமே இந்த க்ரஸ்ட் பகுதியில் அடங்கிடும். இந்த க்ரஸ்ட்டுக்கும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மேண்டல் அப்படிங்கிற பகுதிக்கும் இடைப்பட்டல ஒரு சின்ன ஒரு லேயர் இருக்குது. இதை ஆஸ்டனோஸ்பியர் அப்படிம்பாங்க. இந்த ஸ்பியர் ஒரு செமி சாலிட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு லேயர். ஸோ இந்த லேயர்னால தான் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய க்ரஸ்டில் இருக்கக்கூடிய பெரிய பாறைகள், அந்த கண்டங்கள், கண்டத்தட்டுக்கள் எல்லாமே தொடர்ச்சியாக நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த கண்டத்தட்டுக்கள் அப்படிங்கிறது நம்ம எப்படி நிலப்பகுதியை 7 கண்டங்களாக பிரித்து வச்சுருக்கோமோ அதே மாதிரி இந்த பிளேட் டெக்டானிக் பிளேட்ஸும் 7 மேஜர் பிளேட்ஸும் 12 மைனர் பிளேட்ஸ்களாகவும் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பசிபிக் அப்படிங்கிறது ஒரு பெரிய மேஜர் பிளேட், யூரேஷியன் பிளேட் ஒரு மேஜர் பிளேட், நார்த் அமெரிக்கன் பிளேட் ஒரு மேஜர் பிளேட், இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் ஒரு மேஜர் பிளேட், தென் சொமாலியன் பிளேட் இருக்குது, அரேபியன் பிளேட் இருக்குது, இதெல்லாம் மைனர் பிளேட். ஸோ இப்படி பல டெக்டானிக் பிளேட்ஸ் அடங்கினது தான் நம்ம க்ரஸ்ட். ஸோ இது தொடர்ச்சியாக மூமெண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த மாதிரியான மூமெண்ட் இங்கே ஏற்படும் அப்படின்னு பார்த்தோன்னா 3 வகையான மூமெண்ட் ஏற்படும். ஒன்று 2 கண்டத்தட்டுகள் ஒன்றோடு ஒன்று சேரும், இல்லை ஒன்றுலேருந்து ஒன்று விலகும், இல்லை ஒன்றோடு ஒன்று ஸ்லைட் ஆகும். அப்போ இந்த ஒரு கண்டத்தட்டுகளும் இன்னொரு கண்டத்தட்டும் மோதும் போது நல்லா அடர்த்தியாக இருக்கக்கூடிய கண்டத்தட்டு அதோடைய அடர்த்தி காரணமாக கீழே எழும்பும். ஸோ லைட்டாக இருக்கக்கூடிய கண்டத்தட்டு மேலே போயிடும். அப்படி கீழே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்னால் அந்த பாறைகள் எல்லாமே நெருப்பு குழம்புகளாக மாறி ஒரு பெரிய ஒரு ஜோனை க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த இடம் ஒரு அதிகமான ஒரு ப்ரெஷரை ஒரு ஃபோர்ஸை அது க்ரியேட் பண்ணும். இந்த ஃபோர்ஸ், இந்த ஸ்ட்ரெஸ்லாம் பல 1000 ஆண்டுகளாக, பல 100 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த ப்ரெஷர் பில்டாகி ஏதோ ஒரு கட்டத்தில் வெளியில் பர்ஸ்ட் ஆகிடும், வெளியேறிடும். ஸோ இதுதான் நம்ம நிலநடுக்கங்கள் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதிகப்படியான நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு 3 இடங்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் முதல் பகுதியாக பசிபிக் ஓஷன் பகுதி. ஸோ இந்த பசிபிக் பிளேட் நமக்கு தெரியும், பசிபிக் ஓஷன் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு பெருங்கடல், லார்ஜஸ்ட் ஓஷன் இன் த வேர்ல்டு. ஸோ இந்த பெரிய ஒரு லேண்ட் சர்ஃபேஸ், ஒரு பெரிய பிளேட் நிறைய சின்ன சின்ன பிளேட் டெக்டானிக்ஸோடைய பவுண்ட்ரியை ஷேர் பண்ணுது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பிளேட்டும் இன்னொரு பிளேட்டும் மோதிக்குள்ள இடத்துல அதிகப்படியான நிலநடுக்கங்கள் ஏற்படும். ஸோ இங்கே கிட்டத்தட்ட ஒரு 5க்கும் மேற்பட்ட சிறிய கண்டத்தட்டுகள் 2 மேஜர் யூரேஷியன் அண்ட் நார்த் அமெரிக்கன் பிளேட் மோதும்போது இந்த இடம் அதிகப்படியான நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடிய ரொம்ப முக்கியமான பகுதியாக இருக்குது. ஸோ இந்த பசிபிக் ரீஜன், இந்த ஆர்க்கு முழுக்கவே பார்த்தோம்னா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே அதிகப்படியான எரிமலைகள் இங்கே இருக்குது. பூமியில் இதுவரை ஏற்பட்ட கிட்டத்தட்ட 90% நிலநடுக்கங்கள் ஏற்படுறது இந்த பகுதியில் தான். ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளை எடுத்து பார்க்கலாம். ஸோ ஜப்பான் அதிகப்படியான நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். 2011 ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கம், அலாஸ்கா, சிலி, பெரு போன்ற பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியான நிலநடுக்கங்கள் இந்த பகுதியில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ செகண்டாக எந்த ரீஜன் இருக்குன்னா
ஆல்பைட் பெல்ட் அப்படிம்பாங்க. இது கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தோனேஷியா இமயமலை வழியாக வந்து இந்தோனேஷியா வரையும் இருக்கக்கூடிய ஒரு பெல்ட். ஸோ இது வந்து இந்த பகுதியில் வந்து ஹிமாலயன் ரேஞ்சஸும் அடங்கியிருக்கு. இந்த இடத்துல தான் இந்திய கண்டத்தட்டு ஐரோப்பிய கண்டத்தட்டோடைய மோதி கொண்டே இருக்குது. ஸோ இதோடைய விளைவாக வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துலையும் நம்ம அதிகப்படியான நிலநடுக்கங்கள் வந்து பார்க்கலாம். மூன்றாவதாக வந்து மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு ஃபீச்சர். ஸோ இதில் முதல் 2 சொன்னது 2 கண்டத்தட்டுக்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டதோடைய விளைவாக வந்து ஏற்படுறது. ஸோ இதில் 3வது பார்ட்டாக இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு கண்டத்தட்டும் இன்னொரு கண்டத்தட்டும் பிரியக்கூடிய இடத்துல, அதாவது அட்லாண்டிக் ஓஷன் பிரியக்கூடிய இடத்துல இந்த மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து உருவாக்கும். அந்த இடத்துல அதிகப்படியான நிலநடுக்கங்களும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற மற்ற நிலநடுக்கங்கள் எல்லாமே வந்து சின்ன சின்ன மைனர் பிளேட் மூமெண்ட்னால் ஏற்படக்கூடிய நிலநடுக்கங்கள். அதே மாதிரி அதுவும் வந்து சில சமயங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களும் ஏற்படுறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ரஷ்யன் ஏற்பட்ட நிலநடுக்கத்துக்கு வந்தோம்னா சுமார் 8.8 அளவிலான ஒரு பெரிய ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ரிக்டர் 7.4 அளவிலான ஒரு பெரிய ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஸோ ஜூலை 30 8.8 ஏற்பட்டது. அதை தொடர்ந்து 6.4 6.7 அப்படின்னு சொல்லிட்டு ரிக்டர் அளவு 5க்கு மேலே ஒரு 4-5 நிலநடுக்கங்கள் தொடர்ச்சியாக வந்து அந்த பகுதியில் தொடர்ச்சியாக ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட உடனே வந்து பார்த்தோம்னா சுனாமி எச்சரிக்கை வந்து விடப்பட்டது. ஸோ 2004 நமக்கு ஞாபகம் இருக்கும். சுமத்ரா தீவுகளில் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்துடைய விளைவாக இந்திய பெருங்கடல் பெரும்பாலான பகுதிகளில் ஒரு சுனாமி ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டரை வந்து உருவாக்கிட்டு போச்சு. ஸோ அதே மாதிரி 2011 ஜப்பானில் ரிக்டர் அளவு 9.1 அளவிலான ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு ஜப்பானில் ஒரு பெரிய சேதத்தை 2011 அன்னைக்கு ஏற்பட்டுருச்சு. ஸோ இந்த வந்து பார்த்தோம்னா 8.8 அளவு சுனாமி எச்சரிக்கையும் விடப்பட்டது. ஸோ சுனாமி எச்சரிக்கை எங்கெங்கெல்லாம் விடப்பட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நியூசிலாந்து, ஜப்பான், ரஷ்யன் கடற்கரை ஓரம், அலாஸ்கா, கலிஃபோர்னியா, பெரு, சிலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகளில் சுனாமி எச்சரிக்கை அப்படிங்கிறது விடப்பட்டிருக்கு. ஏன்னா இத்தனை நாடுகள்லையும் வந்து இந்த பசிபிக் பிளேட்டோ வந்து அந்த பவுண்ட்ரியை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதோடைய விளைவாக தான் இது பார்க்குறோம். ஆனால் இங்கே எதிர்பார்த்த அளவில் வந்து சுனாமி வந்து ஏற்படலை. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நிலநடுக்கம் ஏற்படும் போது அங்கேருந்து ரிலீஸ் ஆகிற எனர்ஜி எப்பவுமே ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. அது வந்து ஒரு அசிமெட்ரிக்கல் ஃபார்மில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அப்படி அது வந்து பாறைகள் தன்மையாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய நிலவியல் அமைப்பை பொறுத்து இந்த எனர்ஜி அப்படிங்கிறது பாஸ் ஆகும். பெரும்பாலான அந்த ஆஃப்டர் ஷாக் அந்த வேவ்ஸ் வந்து பசிபிக் பெருங்கடல் நோக்கி கிட்டத்தட்ட ஈஸ்ட்வர்ட்ஸ் நோக்கி இந்த எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆனதோட விளைவாக பெரிய பெரிய அலைகள் வந்து வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்வாய்ப்பாக அங்கே வந்து ஒரு பெரிய சேதாரம் வந்து ஏற்படலை. அது ஒரு ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா 2004 ஏற்பட்ட நிலநடுக்கத்தோட அளவை விட இது அதிகம். ஸோ ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் வந்து இயற்கையாகவே அதுவே வந்து தடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய சில டொப்போகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ்னாலையும் அங்கே சீ மவுண்ட்ஸ் இருக்கும், ட்ரென்ச்சஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அந்த வேவ்ஸோட இன்டென்சிட்டியை பெருமளவில் வந்து கம்மியாக்கி வச்சுருக்கு. இப்போ ரிக்டர் அளவு 8.8 அளவில் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் இனியும் வந்து இன்னும் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யூஎஸ் ஜியாலஜிக்கல் சர்வேயிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. எப்பவுமே ஒரு பெரிய ஒரு ரிக்டர் அளவில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டால் அதை தொடர்ந்து சின்ன சின்ன நிலநடுக்கம் ஏற்படும். பெரிய ஒரு நிலநடுக்கம் ரேராக வந்து ஏற்படும். ஸோ அதனால் இன்னும் வந்து ஜப்பான் போன்ற நாடுகளில் சுனாமி எச்சரிக்கை வந்து இன்னும் விடப்பட்டிருக்கு. சில நாடுகளில் வந்து அதை திரும்ப பெறப்பட்டுள்ளது. ஸோ இதே மாதிரி ஒரு ஹாட்ஸ்பாட்டான ஏரியா தான் இந்திய நிலப்பரப்பும் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இமயமலை ரீஜியன் முழுக்கவே வந்து பார்த்தோம்னா எப்பவுமே ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய ஒரு பகுதியாக அது வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எப்படி அந்த ப்ரெஷர் அங்கே ஏற்படக்கூடிய ப்ரெஷர்லாம் வந்து
ஹோல்ட் பண்ணி வச்சுக்குது. அது வந்து சீஸ்மிக் கேப் அப்படிம்பாங்க. ஸோ 2015 நேபாளில் ஏற்பட்ட நிலநடுக்கம் இந்த சீஸ்மிக் கேப்போடைய ஒரு காரணமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்திய நிலப்பரப்பை பொறுத்தவரை நமக்கு இங்கே டெல்லி, தேராதூன், உத்தரப்பிரதேஷ், உத்தராஞ்சல், உத்தரகாண்ட் போன்ற பல்வேறு பகுதிகள் வந்து ரொம்ப வல்னரபலான ஒரு ஏரியாவில் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாமே வந்து இந்த சேஸ்மிக் ஆக்டிவிட்டியை வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லவே இல்லை. 2016 பிஎஸ் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அளவுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு ஒரு வரையறையை கொடுத்துருக்காங்க. ஸோ பெரும்பாலான கட்டிடங்கள் வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் மறுபடியும் அதை ரீமாடல் பண்ணி நிலநடுக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி அதை மாற்றத்துக்கு அரசு வந்து சீக்கிரமாக நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளணும். ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு சீஸ்மிக் ஜோனில் வந்து ஒரு மேஜர் வல்னரபிள் சீஸ்மிக் ஜோனில் வந்து இந்தியா அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. இங்கே அதிகமான மக்கள் தொகையும் அங்கே வந்து இருந்துக்கு. டெல்லிலாம் வந்து பார்த்தோம்னா சுமார் 3 கோடி அளவுக்கான மக்கள் தொகை கொண்ட பகுதியாக வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. டெல்லி கிட்டத்தட்ட இந்த சீஸ்மிக் ஜோனில் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட மினி ஜப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதை சுற்றி நிறைய ஃபால்ட் ஜோன்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ சின்ன ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் அங்கே வந்து சேதங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு ஒன்றிய அரசு இதுக்குண்டான நடைமுறைகளை சீக்கிரமாக செய்யணும் அப்படிங்கிறத கேட்கணும்.